ஜெய் ஸ்ரீராம். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் மார்கழி மாத ராசி பலன்கள். இந்த மார்கழி மாசத்துல நம்ம ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்க்க போறோம். மீன ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்கள். மீன ராசியும் குருவோட ராசி. இன்னைக்கு மார்கழியில உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியனும் குரு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கோயில் சந்திராஷ்டம தினங்களை சொல்லிட்டு சொல்றேன். சந்திராஷ்டம தினங்கள் 11, 12, 13 ஜனவரியில். சரி, பொருள் வைத்த கந்தசாமின்னு ஒரு சாமி, நிஜமாக சொல்கிறேன், அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த நரம்பெல்லாம் அப்படி தெறிக்குங்க. இந்த மனுஷனுக்கு இருக்கு இல்லையா நரம்புகள், என்ன அழகாக செதுக்கியிருப்பாங்கங்கிறீங்க, சிறப்பாக இருக்கும். அதாவது பொருள் வைத்த கந்தசாமியை கும்பிட்டவங்க நீங்கள் கும்பிட்டு பாருங்க. மீனராசிக்காரர்கள் வெற்றி படிக்கட்டுகளில் ஏற ஆரம்பித்தவர்கள், தொழிலில் நல்ல முன்னேற்றம். ஒன்றுமே இல்லைங்க, சிம்பிளாக சொல்கிறேன் சார், எனக்கு நீங்கள் எந்த ராசி பலனும் சொல்ல வேணாம், வாழ்க்கையில் என்னோட தொழில் நல்லா ஓடணும் சார், பொருள் வைத்த கந்தசாமியை தரிசனம் செய்யுங்கள். என்ன அழகாக நீங்கள் தொழிலில் மேன்மைக்கு வர்றேன்னு பாருங்கள். இந்த ராசி பலன்கள் எத்தனையோ பேர் சொல்லியிருப்பாங்க. யாராவது பொருள் வைத்த கந்தசாமின்னு ஒரு சீக்கிரம் ஜீவநாடி ஜோதிடர்கள் மட்டுமே சொல்லக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஜீவநாடினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஜீவநாடினா ஜீவநாடி, ஜீவன்னா என்னங்க, உசுறு. நான் கேட்குறேன், 1 கோடி மக்களுக்கு 1 கோடி ஓலைச்சுவடியில் எழுதணும்னா எத்தனை ஓலைச்சுவடி தேவைப்படும் சொல்லுங்க? எத்தனை பனைமரம் வளர்க்குறது, எத்தனை தென்னை மரம் வளர்க்குறது, அத்தனை ஓலைச்சுவடிகள் கிடைக்குமா? இல்லை அவருக்கு தான் நேரம் இருக்குமா? அகத்தியருக்கா இருக்கட்டும், காக்கப்பூச்சண்டராக இருக்கட்டும், இதை எழுதுறதுக்கு அவருக்கு டைம் இருக்கா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. ஜீவநாடி என்பது இவ்வளோ பெருசு தான் இருக்கும். இதில் 10 கோடி மக்களுக்கு படிக்கலாம். அந்த ஜீவநாடியில் இப்படி எடுத்து இப்படி பெறட்டுறோம்ல, பொருள் வைத்த கந்தசாமியை தியானம் பண்ணிட்டு படித்தா அதில் எழுத்துக்கள் வரும், உயிரோட்டம். இப்போ நம்ம மொபைலில் டைப் பண்ண வருதா இல்லையா, வெற்றிவேல் முருகனுக்கு கரோகரா அப்படின்னு போடுங்க, வரும். அது மாதிரி ஓலைச்சுவடியில் வரும். யாருக்கு? உங்களுக்கு படிக்கும்போது. நீங்கள் படித்து முடிச்சோடனே அதே ஓலைச்சுவடி அப்படியே ராமசாமிக்கு படித்தா வரும், குப்புசாமிக்கு வரும். இதுதான் ஜீவநாடி. ஜீவநாடினா என்னென்னா, அந்த ஓலைச்சுவடி இருக்குல்ல, அதுக்கு உயிர் இருக்குன்னு அர்த்தம். இது நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாம் ஜீவநாடி படிக்கிறேன்னு போர்டு போட்டிருப்பாங்க. ஜீவநாடி என்பது அந்த நாடியில் உயிரோட்டம் இருக்கும். அந்த நாடி படித்தவங்களுக்கு மட்டும்தான் உங்களுக்கு எந்த கோயிலுக்கு போனால் வெற்றி பெற முடியும்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு கோயில் தான் இந்த மீனராசிக்கு பொருள் வைத்த கந்தசாமி. போயிட்டு வாங்க, தொழில் சிறப்பாக இருக்கும், மகிழ்ச்சி நன்றாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அற்புதமான, ஏன்னா 2026 உங்களுக்கு மார்கழி வந்துடும், அதனால் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. வருடம் முழுவதும் வெற்றிகளை குவிப்பதற்கு இந்த திருத்தலம் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும். ட்ரெண்ட் பக்தி வியூவர்ஸ் அனைவருக்கும் இந்த மார்கழி மாத ராசி பலன்களை தெரிந்து கொண்டோம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ், நங்கநல்லூர் மற்றும் கோவை. வணக்கம்.